ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ராகி இடியாப்பம் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ராகி மாவை வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 1 கப் அளவு வந்து ராகி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். இதை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். வறுக்கிறப்பவே நல்லா வந்து வாசம் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வறுக்கணும்னு அவசியப்படாது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து சுடு தண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம தண்ணி 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் மாவு நம்ம வந்து வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சுருந்த மாவு வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த எல்லா மாவும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இமீடியேட்டாக நம்ம வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மாவு வந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ இந்த தண்ணியே வந்து போதுமான அளவு தான். இதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியப்படாது. பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து இந்த மாவு பிசைகிறப்போ கரெக்டாக ஆகிடும். இப்போ மாவு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையை போட்டு பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடில் தான் இப்போ இருக்குது. இந்த டைமில் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. இதுவே வந்து போதுமான அளவு தான். ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் 1 கப் மாவுனா 1 கப் அளவு வந்து தண்ணி போதுமான அளவு தான். இப்போ நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போன மாவு அதுவே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துட்டு எல்லா குழியிலையும் வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா குழியிலையும் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இடியாப்ப குழாய் எடுத்துக்கிட்டு அதில் சின்ன சின்ன இருக்க அச்சியை வந்து சேர்த்துக்கலாம். இடியாப்ப குழாயில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா மாவு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா வந்து உருட்டி எடுக்கணும். இப்போ வந்து மாவு வந்து உருட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இடியாப்ப குழாயில் வந்து சேர்த்துக்கலாம் மாவை. சேர்த்துட்டு நல்லா வந்து மூடிடலாம். மூடிட்டு இப்போ இட்லி தட்டில் வந்து இடியாப்பம் வந்து புழிய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாகவே வந்து இடியாப்பத்தை புழியுங்க. இப்போ ஒவ்வொரு இட்லி குழியிலையும் வந்து நம்ம வந்து இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுடலாம். ஸோ இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாமே நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த பேரலாக நம்ம வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இட்லி தட்டில் இருக்க இடியாப்பத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி தட்டை வந்து வச்சுட்டேன். இது வந்து குறைஞ்சது 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இடியாப்பம். இதை நம்ம வந்து பார்த்து மெதுவாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். சூடாக தான் இருக்கும். ஸோ மெதுவாகவே நீங்கள் எடுங்க. இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இத எடுக்கிறப்பவே ரொம்ப சுலபமா வரும். ஏன்னா நம்ம வந்து இனிஷியலா வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதனால டீமோல்ட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடியாப்பமா எடுத்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் ஜர்னில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ரெசிபிய நீங்க வந்து ஒரு முறை வீட்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷா நீங்க வந்து குருமாவும் வச்சுக்கலாம், இல்லன்னா தேங்காய் பாலும் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இது நான் வந்து தேங்காய் பாலோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பிக்கூடிய சத்தான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பா வீட்ல நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.